ஒசூர் அருகே மாந்தோப்பில் தஞ்சமடைந்த யானைகள் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்குள் விரட்டப்பட்டதால் விவசாயிகள் நிம்மதியடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்முகில். விவரங்கள். கர்நாடக மாநிலம் பன்னார்கட்ட வனப்பகுதியிலிருந்து கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக 100க்கும் மேற்பட்ட யானை கூட்டங்கள் தமிழக எல்லைக்குள் புகுந்தது. இந்த யானைகள் இரவு நேரங்களில், அதாவது வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமப்பகுதியில் உள்ள இரவு நேரங்களில் வெளியேறக்கூடிய அந்த யானை கூட்டங்கள் விளைபயிர்களான நெல், ராகி மற்றும் காய்கறி தோட்டங்களை சேதப்படுத்தி வருகின்றனர். இதனை அறிந்த விவசாயிகள் இந்த யானை கூட்டங்களை விரட்ட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தது. கடந்த வாரம் 50க்கும் மேற்பட்ட யானை கூட்டங்களை அடர்ந்த வனப்பகுதியான ஜவுளகிரி வனப்பகுதிக்கு விரட்டினர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் ஜவுளகிரி அருகே உள்ள தளி வனப்பகுதியிலிருந்து வெளியேறி 6 காட்டு யானைகள் ஒசூர் அருகே மாவட்ட கால்நடை பண்ணையில் புகுந்தது. அதனை விரட்ட நடவடிக்கை மேற்கொண்ட போது அந்த யானைகள் 6 யானைகளும் இரவோடு இரவாக ஒசூர் தேன்கனிக்கோட்டை சாலையை கடந்து கிளமங்கலம் அருகே புதூர் என்ற பகுதியில் தஞ்சமடைந்தது. நேற்று காலை அந்த யானைகளை கண்ட அப்பகுதி மக்கள் சுற்றி வளைத்து பார்த்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் யானைகள் வெளியேறாத வண்ணம் வனத்துறையினர் கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை யானை கூட்டங்கள் அதாவது மாந்தோட்டத்திலிருந்து வெளியே மெல்ல வெளியேறியது. அதனை பார்த்த வனத்துறையினர் உடனடியாக அடர்ந்த வனப்பகுதிக்காக விரட்ட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலே அந்த யானைகள் 6 யானைகளையும் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டினர். அந்த யானைகள் நேற்று கிளமங்கலம் அருகே கிளமங்கலம் சாலையை கடந்து தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு அடர்ந்த வனப்பகுதிக்கு சென்றது. இன்று காலை அந்த யானைகள் 6 யானைகளும் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் தஞ்சமடைந்துள்ளது. இதனால் இப்போது விவசாயிகள் தற்போது நிம்மதி அடைந்துள்ளனர். இருந்த போதிலும் ஒற்றை காட்டு யானை மட்டும் இந்த பகுதியில் தற்போது சுற்றித் திரிந்து வருகிறது. இதனையும் விரட்ட வேண்டும் என இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி கார்முகில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.